விருப்பமே கிடையாது. அதானே பிரேம் போட்டியா? ஆமா, வேற என்ன பண்ண சொல்ற? எங்க சித்தி சொன்னாங்கல்ல, அதான் போட்டுட்டு வந்தேன். ஏன் பூமாரி, உனக்கு உங்க சித்தி ரொம்ப பிடிக்குமா? ஏன் காக்கா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். எனக்கு எங்க சித்தி கொஞ்சம் தான் பிடிக்கும், கார்த்திகா அம்மாவை. ஏன் அப்படி? ஆமா, எனக்கு எங்க அம்மாவை தான் நல்லா பிடிக்கும். உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா, உங்க சித்தி பிடிக்குமா? எனக்கு எங்க சித்தி தான் நல்லா பிடிக்கும். அப்படியா? ஆமா, எங்க சித்தி தான் எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க. அதனால எங்க சித்தி தான் எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனா எங்க சித்தி எல்லாம் அப்படி கிடையாது. எங்க சித்தி கார்த்திகாவை மட்டும் தான் பாப்பாங்க, எங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஓ அப்படியா? ஆனா எங்க சித்தி என்னையும் ரித்தியையும் கார்த்திகைக்கும் 3 பேரையுமே நல்லா பாப்பாங்க. இந்த பிள்ளைங்க எப்பவுமே கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருங்களோ ஸ்கூலுக்கு? இல்ல, கலர் ட்ரெஸ் எல்லாம் போட விட மாட்டாங்க எங்க டீச்சர். இன்னைக்கு தான் போட்டு வந்திருக்காங்க, ஏன்னு தெரியலையா? ஓ அப்படியா? அப்ப இன்னைக்கு ஏன் போட்டிருக்காங்க? நீ கேளா? நானா கேக்க? உன்கிட்ட தானே தீபி இருக்கா, நீ கேளு. அவதான் என்கிட்ட நல்லா பேச மாட்டாள்ல, நீயே கேளு. ஏன்னா இப்போதைக்கு நான் தானே லீடரா இருக்கேன், அதான் சொல்றேன். ஓ சரி. தீபி, ஏய் தீபி, ஒண்ணுதான் சொல்லு. என்ன கலர் ட்ரெஸ் எதுக்கு போட்டு வந்திருக்க? லீடர் கேக்குது. ஏன் லீடருக்கு வாய் இல்லையோ? திமிர பாரு. என்ன உனக்குள்ளவா எனக்கு திமிர அதிகமா இருக்கு? ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோ, டீச்சர்ட்ட கண்டிப்பா வந்தோன்னு சொல்லி கொடுத்துருவோம் பாத்துக்கோ. ஏற்கனவே கலர் ட்ரெஸ் போட்டதுக்கே உனக்கு நல்லா திட்டு விடும், அடி விடும். இதுக்கடையில என்கிட்ட ரொம்ப வாய் பேசணும்னு வச்சுக்கோயா, டீச்சர் நல்லா போட்டு மொத்தி எடுத்துருவாங்க உன்னை. ஏன் முடிஞ்சா சொல்லி பாரு, டீச்சர் என்ன மொத்துறாங்களான்னு பாப்போம். ஓடி போயிட்டு பாத்துக்கோ, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு எப்படியாச்சும் டீச்சர் கிட்ட சொல்லி நாங்க லீடர் செலக்ட் பண்ண சொல்ல போறோம். தீபி என்னாச்சு? எதுக்கு அவ கூட சண்டை போட்டு இருக்க? நீ என்ன அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டோ? அப்படிலாம் இல்லையா, அவ கூட ஏதோ சண்டை போடுறாள்ல, அதான் என்னன்னு கேட்டேன். எதுக்கு நீங்க 2 பேரும் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? எங்க யூனிஃபார்ம் அழுக்காயிடுச்சு, அதான். அழுக்காயிடுச்சுனா அப்ப டீச்சர் கிட்ட கேட்டாச்சோ? இல்ல, எங்க சித்தி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க டீச்சர் கிட்ட. ஓ அப்படியா? சரி, ஆனா நான் டீச்சர் வந்தோன்னு இதை சொல்லுவேன். சொல்லிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, போய் சொல்லு. வாடு வெள்ளனே. டீச்சர் வந்துட்டாங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். 2 பிள்ளைங்க கலர் ட்ரெஸ் இன்னைக்கு. ஆமா, 2 பேரும் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. யாரெல்லாம் போட்டு வந்திருக்கா? பூமாரி அண்ட் தீபி. எதுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? டீச்சர், ட்ரெஸ் ரொம்ப நனைஞ்சிட்டு டீச்சர், அத போட்டுட்டு வர முடியல, அதனால தான் அப்படி போட்டுருக்கோம். நனைஞ்சிடுச்சா? அப்படி என்ன பண்ணீங்க நனைற அளவுக்கு? டீச்சர், அதான் எங்க அம்மா சொல்லிருப்பாங்கல்ல உங்ககிட்ட, அப்புறம் ஏன் தேவையில்லாம எங்க கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க? யார் அம்மா சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? டீச்சர், நான் முதல்ல கேட்டேன் பாத்துக்கோங்க. அந்த 2 பிள்ளைங்கள்ட்டையும் எங்க அம்மா டீச்சர்ட்ட சொல்லிட்டாங்கன்னு போய் சொல்லிடுச்சுங்க. யாருமே என்கிட்ட சொல்லலையா? கலர் ட்ரெஸ் யார் போட சொன்னா? ஃப்ரைடே மட்டும் தானே கலர் ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆளா கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருப்பீங்களா? எல்லாம் செல்லம் கொடுக்க போய் தான் இப்படி இருக்கீங்க. நல்லா அடி வாங்கினாதான் சரியா வருவீங்க. ஐஷு, ஐஷு வேணாம். ஐஷு டஸ்டர் வாங்க விட்டால 1 மணி நேரம் நிப்பா. உன் பேர் என்ன பேரு? அசோக். அசோக்கு, நீ போய் வாங்கிட்டு வா, கம்பு எடுத்துட்டு வா. டீச்சர், என்ன? போய் வாங்கிட்டு வா, கிளாஸ் எடுக்கணும். போய் வாங்கிட்டு வா போ. சரி டீச்சர். டீச்சர், எங்க சித்தி உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க டீச்சர். சொல்றேன்னு சொன்னாங்க, எனக்கு யாருமே ஃபோன்லாம் பண்ணல, புரியுதா? அதுக்கு இல்ல டீச்சர், இனி அப்படி பண்ண மாட்டோம். இனி கலர் ட்ரெஸ் போட்டே வர மாட்டோம் டீச்சர். ஃப்ரைடேயுமே யூனிஃபார்ம் போட்டுட்டு வரோம். அதானே, டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யறது, அதான் வேலை. அப்படி இல்ல டீச்சர். சும்மா நிறுத்து. ஒரு நாள் ஒரு ஆளை விட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு இன்னொரு பிள்ளை வந்து நான் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருவேன் அப்படின்னுங்க. இது எனக்கு தேவையா? டீச்சர், கொடு. எந்த கிளாஸ்ல வாங்கின? டீச்சர், 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. சரி, ஓகே, கொடு. இல்ல, ஒன்னாலதான் தீபி, நான் யூனிஃபார்மா போட்டு வந்திருப்பேன். புது டீச்சர்ட்டையும் அடி வாங்க வச்சிட்டீல. இங்க பாரு, நானே சரியான கோவத்துல இருக்கேன் பாத்துக்கோ. ஒழுங்கா போயிடு. எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு. நீ என் ட்ரெஸ்ல நல்லா கொட்டிட்ட தண்ணிய. ஆமா, அதுக்கு காரணம் யாரா? நீதான் காரணம். இல்ல, நீதான் காரணம். நீதான். கத்தாத. சரி, நீ போ, இடத்துல போய் உட்காரு. டீச்சர், பாவம் பூமாரி எப்பவுமே இப்படி வரவே மாட்டா. இன்னைக்கு மட்டும்தான் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா டீச்சர். விட்டுருங்களா, அடிக்க வேணாம். நீ என்ன சப்போர்ட்டா? அப்படி இல்ல டீச்சர், உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, நாங்க எல்லாரும் நல்லா படிக்கிற பிள்ளைங்கன்ட்டு. அவ எப்பவுமே அப்படி போடவே மாட்டா டீச்சர். இன்னைக்கு தான் அப்படி பண்ணிருக்கா. ப்ளீஸ் விட்டுருங்களா. அப்படியா? அப்ப பூமாரியை மட்டும் விட்டுட்டு தீபி அடிக்கலாமோ? இங்க பாரு, ஒழுங்கா இடத்துல வந்து உட்கார்ந்து பாத்துக்கோ. கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத. ஆளப்பேரு. ஐயோ இல்ல டீச்சர், நான் அப்படி சொல்ல கிடையாது. அப்புறம் என்ன, வேற எப்படி சொல்றியா? யார அடிக்கணும் அடிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், சரியா? போய் இடத்துல போய் உட்காரு.
ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா முன்னாடியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ட்டு உனக்கு ஏன் தெரியாம போச்சு? டீச்சர் இது வேணும்னே நடக்கல டீச்சர். ஃபர்ஸ்ட் வெளியே வா நீ பூமாரி. இன்னும் அடிக்க கூட கைய உங்கள, அதுக்குள்ள என்ன அழுக? இல்ல டீச்சர், இனி அப்படி போட்டுட்டு வர மாட்டேன் டீச்சர். அடிய வாங்கிக்கோ, அப்பதானே இனி போடக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். டீச்சர் போதும் டீச்சர், வலிக்கி. இனிமே இப்படி பண்ணக்கூடாது, புரியுதா? சரி டீச்சர். ஓ இடத்துல உட்காரு. அடுத்து தீபி வா. சரியா போச்சு. பூமாரிக்கு அடிச்ச அடிய பார்த்தாலே எனக்கு வயித்தெல்லாம் கலக்குது. பாத்ரூம் வேற வர மாதிரி இருக்கு. என்ன செய்ய போறனோ தெரியலையே. இப்போ என்ன செய்ய? ஏ மீனு, ஏதாவது ஐடியா கொடு, அடி வாங்காம தப்பிக்க. வேணா ஒண்ணு பண்ணு, அப்படியே மயக்க வருது அப்படின்னு சொல்லி நடி. தேங்க்ஸ் மீனு, நல்ல வேலை. அம்மா மயக்க வர மாதிரி இருக்கு. தலை ஒரு மாதிரி சுத்துது. ஏய் என்னாச்சு தீபி, என்னாச்சு? டீச்சர் பாவம் டீச்சர், வந்ததுல இருந்தே தலை சுத்துதுன்னு சொல்லிட்டே இருக்கா. அட பாவமே, தலை சுத்துதுன்னா எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? வீட்டுக்கு போறியா? ஐயோ வீட்டுக்கு போற எங்க அம்மா நொறுக்கி எடுத்துருவாங்களே என்ன? ஏய் மீனு, ஏதாவது சமாளி. டீச்சர் அவளுக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது சரியா வந்துரும். தண்ணி குடுக்கட்ட அவளுக்கு. ஓ அப்படியா? சரி அப்ப தண்ணி குடு அவளுக்கு. இங்க பாரு, இனி யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும், சரியா? சரி டீச்சர், அவ இனிமே போட்டுட்டு வருவா. தப்பு செஞ்சது அவ, ஆனா அடி மட்டும் எனக்கா? நல்ல கதையா இருக்கு. இந்த மீனு கிட்டயும் இந்த தீபி கிட்டயும் நீ பேசவே கூடாது பாத்துக்கோ. எரிச்சலா இருக்கு அதுக்குள்ள பார்த்தாலே. இந்த மாதிரி போய் சொல்லி டீச்சர் எனக்கு மட்டும் அடி வாங்கி உண்டாக்கிட்டு வந்துட்டுங்க. கையெல்லாம் கடுமையா வலிக்கு. நல்லா அடிச்சு விட்டுட்டாங்க டீச்சர். இன்னைக்கு சித்திட்ட போய் கண்டிப்பா சொல்லாம விட மாட்டேன். எல்லாம் இந்த தீபியால வந்துச்சு. அவ ஒழுங்கா தண்ணி பாட்டில எடுத்திருந்தா என் ட்ரெஸ் மாறி இருக்குமா? இல்லனா டீச்சர்ட்ட நான் அடி வாங்கியிருப்பேனா? கடுமையா வலிக்குது. திமிரு பிடிச்ச தீபி இருக்கு பாரு உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மீனு, நீ மட்டும் இல்லன்னு வையா இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு அடிதான். அதானே, அதுக்கு தான் உனக்கு ஃப்ரெண்ட் வேணும்ங்கிறது. ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் கிவ்அவே நடக்கு. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கலாட்டா கார்ட்டூன் சேனலையும் கலாட்டா கார்ட்டூன் 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு சேனல்லையும் போடுற வீடியோஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். குயிக்காக ஆன்சர் பண்ணுறவங்க நேம் லிஸ்ட்டில் இருந்தால் செலக்ட் பண்ணுவோம். இப்படி மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் இன்னுமே யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன், இன்னும் 8 கொஸ்டின் இருக்குது. யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய். சீக்கிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.